என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று ஒரு முறை செவி கொடுத்து கேள். ஏனென்றால் உன் குடும்பத்தில் ஒருவரின் உருவத்தை வைத்து பாடை கட்டி அதற்கு இறுதி சடங்கை செய்துவிட நினைக்கிறார்கள். பாடை கட்டி சுற்றியிருந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்து கொண்டிருப்பது உனக்கு நெருக்கமான உறவு எனும் பொழுது உடனடியாக அதனை உனக்கு நான் சொல்ல வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் இந்த வராகி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லாமல் நான் செல்ல முடியுமா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரக்கூடிய இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது, நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது, இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிறது என்றால் அதை நான் தெரிந்து கொண்டே உனக்கு சொல்லாமல் விட்டுவிடக்கூடாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்துவிடக்கூடாது. அதையும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய தீங்குகளையும் நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டும். எதையும் யோசித்து என் குழந்தை நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் இனி முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்வாய். இந்த தாயானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் சரியாகவே வாழ வைக்கும். அதுபோல இப்பொழுது உன்னை சுற்றி இந்த உறவுகள் செய்யக்கூடிய இந்த காரியம் உன்னை ஒருபோதும் வீழ்த்தி விடாது. ஆனால் அதே நேரம் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கவும் கூடாது. எவ்வளவு மோசமான ஒரு செயலை இவர்கள் செய்கிறார்கள் பார்த்தாயா? இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? பாடை கட்டி ஒருவருக்கு ஒப்பாரி வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது எப்படி சாத்தியமாகும் என்று நீ நினைக்கலாம். என் குழந்தையே, இது உண்மை. உன் தாயானவள் ஒருபொழுதும் உன்னிடத்தில் பொய் சொல்லிவிடுவதில்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நான் உன் முன்னால் உணர்த்தாமல் செல்ல மாட்டேன். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லாமல் நான் செல்ல மாட்டேன். என் குழந்தையே, இந்த குடும்பமே சேர்ந்துதான் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இவர்கள் ஒட்டு மொத்தமாக கூடி அமர்ந்து பேசும் பொழுதெல்லாம் முழுக்க முழுக்க உன்னை அழிப்பது மட்டுமே இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. உன்னை மட்டுமல்ல, எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் பேசியதே கிடையாது. ஒருவர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் ஒருபொழுதும் சொல்லியதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே இவர்கள் கவனத்தில் கொண்டது கிடையாது. எதையுமே இவர்கள் சரியாக புரிந்து கொண்டதும் கிடையாது. உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொண்ட இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் சரியான வாய்ப்பு இதுதான் என்று சொல்லி உன்னை குழம்ப வைத்துவிட்டு உன்னை கலங்கடித்து விட்டு அவர்கள் நினைக்கின்ற காரியத்தை உன் வாழ்க்கையில் சாதித்து விட்டு சென்று விடுகிறார்கள். இப்படித்தான் உன்னை சுற்றி ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுப்பது என்னவென்று இவர்கள் எப்பொழுதுமே முழுக்க முழுக்க நினைக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் என்னவென்று யோசித்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்காக நடத்த வேண்டும் என்று நினைக்கும் இந்த காலம் முழுக்க எல்லாமுமாக உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உன் தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இது போன்ற ஒரு காரியம் நடக்கும் என்றால் இனிமேலும் இதை என்னால் அனுமதிக்க முடியாது.
இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு காலமும் நடந்துவிடக்கூடாது. பாடைகட்ட நினைத்து அவர்கள் எதையும் செய்துவிட்டு போகலாம். அவர்களோடு உடன் பிறந்தவர்களும் அதற்கு உடந்தையாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாமும் நடக்க வேண்டும் என்றால் இந்த வராகியை தாண்டித்தான் அது நடக்கும். இந்த வராகி நிச்சயமாக இவர்கள் தாண்டித்தான் உன்னிடம் வர முடியும். உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நிற்கும் இந்த தாயின் அன்பு. உனக்கு ஒரு தீயது நடக்கும் பொழுது சுற்றி இருந்து பாதுகாப்பு வளையமாக நின்று அதை உனக்கு நான் காப்பாற்றுவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரக்கூடிய நேரங்கள் முழுமையையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் உன் கண் முன்னால் கொண்டு வந்துவிடு. இதில் எதுவெல்லாம் தேவையற்றது, எதுவெல்லாம் தேவையானது, எந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்லலாம், எந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிடலாம் என்பதனை எல்லாமும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது என்பதனை உணர்ந்து உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் புரிந்து நீ சரியான ஒவ்வொரு நிலையையும் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் உன் தாய் என்பதனால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரியாக கணித்து தந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே என்று நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் உணர்ந்து இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்காக நான் எப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி எந்த நாளும் நான் உனக்கு துணை வரும் பொழுது இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த ஒரு நிலையையும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த மாற்றங்களையும் என் பிள்ளை எண்ணி நீ கலங்கக்கூடாது. இந்த வராகி நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கை நிச்சயமாக கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும்போது எது நடந்தாலும் அதை நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இப்படி ஒரு விஷயத்தை அம்மா சொல்கிறாள் என்றால் அது காரணம் இல்லாமல் இல்லை என்று என் குழந்தை நீ உணர்கிறாய் அல்லவா? அது போதும். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? அது போதும். உனக்காக நான் வருவதும் உன்னை எப்பொழுதும் நான் வாழ வைப்பதும் நிச்சயமாக இனி நீ கடந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிசயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே நான் எந்த நேரமும் உறுதுணையாக இருக்கும் இந்த பொழுது என் பிள்ளை நீ எதையுமே கைவிட்டு விடாதே. எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உனக்காக இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டுவிடக்கூடாது. உனக்கே என்று நான் கைகொடுத்து நிற்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். வராகி சொன்னதை எல்லாமும் நான் எப்பொழுதும் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என் குழந்தையே, இந்த குடும்பம் எப்பொழுதுமே மனதளவில் உன் குடும்பத்தின் மீது வன்மத்தை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நடக்க இவர்கள் அனுமதித்தது கிடையாது. ஒரு பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு இவர்கள் நிச்சயமாக ரசித்தது கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் கண்டு இவர்கள் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை தான் கொடுக்க நினைக்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வேதனைகளைத்தான் இவர்கள் கொடுக்க நினைக்கிறார்கள். மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் கொடுத்து உன்னை இப்படியே இந்த வாழ்க்கையை
வெறுக்க வைத்துவிட வேண்டும் என்பதில்தான் இவர்கள் எண்ணம் முழுக்க இருந்து கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இந்த குடும்பம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் திணித்து கொண்டிருக்கின்றது. சில நேரங்களில் இவர்கள் ஆடுகின்ற நாடகம் எல்லாம் நம்பும்படியாகவே இருக்கிறது. சுற்றி இருந்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நம்பும்படியாகவே இருந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. இதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ நம்பி ஏமாந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ உறுதிப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் துணை இருக்கும் இந்த காலம். இந்த வராகி சொல்வது போல உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனை எதுவென்றாலும் முதலில் அதை நீ உணர்ந்து கொண்டு முதலில் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு நிற்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை முதலில் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்வதை முதலில் உணர்ந்து கொண்டு வாழ பழகு. நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்லும் இந்த மாற்றங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி உனக்கு நான் துணை இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளும் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் யோசிக்கும்படி நமக்கு என்னவெல்லாமும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. சோதனைகளை எல்லாமும் தாண்டி உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டி நான் வரும் பொழுது இனி அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் இது போன்ற ஒரு காரியத்தை தன்னுடைய வீட்டிற்குள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இந்த குடும்பத்தில் மூத்தவரை, அதாவது இந்த குடும்பம் முழுக்க முழுக்க யாருடைய தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஒருவருக்கு பாடை கட்டிவிட்டால் போதும், அவர் ஒருவரை இங்கிருந்து அனுப்பிவிட்டால் போதும், மற்றபடி தானாகவே இந்த குடும்பம் அழிந்துவிடும். இவர்கள் ஒருபொழுதும் நமக்கு போட்டியாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் ஒருபொழுதும் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் போட்டியாக வந்துவிட மாட்டார்கள் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் உன்னுடைய குடும்பத்தின் தலைவனை அழிப்பதுதான் இவர்களினுடைய வன்மை எண்ணமாக இருக்கிறது. இதை நடத்த இவர்கள் எந்த வகையிலும் முயற்சி செய்ய போவது கிடையாது. ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒருபொழுதும் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போவது கிடையாது. முழுக்க முழுக்க தெய்வத்தினுடைய அன்பு கொண்டு நீ இருக்கும் பொழுது, முழுக்க முழுக்க தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நீ என்னவென்று உணரும் நேரம் இவை எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாமும் இது சரியாகவே நடத்தி கொடுக்கும் அல்லவா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியோடு நீ வாழ வேண்டும். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம்
அம்மா சொல்வது போல சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் இதையெல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பதை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நம்பிக்கையை கொடுப்பதை முதலில் புரிந்து கொள். உனக்கு என்ன தோன்றுகிறது என்பதனை எல்லாமும் நான் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த காலம். என் பிள்ளை, எதையும் நினைத்து நீ வருந்தாதே. எல்லாமுமே உனக்கு சந்தோஷமாக நடக்கும். எந்த இடத்திலும் என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வீண் போகாது. இவர்கள் எந்த அளவிற்கு உன் குடும்பத்திற்கு கெடுதல் செய்ய நினைக்கிறார்களோ அந்த அளவிற்கு தெய்வம் உன்னை நெருங்கி வந்து உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த அளவிற்கு தெய்வம் உன் முன்னால் நின்று உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை, நீ எந்த ஒரு நிலையையும் கைவிட்டு விடாமல் உனக்கான நேரம் இது, உனக்கு என்ன சொல்லித்தரும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ கற்றுக்கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழத் தொடங்கிவிட்டால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரும் சரியான பாதையில் பயணிக்க தொடங்கிவிட்டால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி எல்லாமும் கலங்காமல் நீ நிம்மதியோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். இனி எந்த நாளும் உனக்கு நல்லதே வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்வாய். இந்த வராகி நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய மாறுதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் உனக்குள் கொடுக்கட்டும். இவர்கள் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் ஒரு காலமும் சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கின்றது. உன்னிடத்தில் நல்ல பிள்ளை போல நடிப்பதும் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல நடந்து கொள்வதும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம். இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சொல்லி இந்த வாழ்க்கையில் நடத்தும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி அத்தனை நிலையிலும் உனக்கு நல்லது வேண்டி நான் உன்னை உறுதுணையாக வாழச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல உண்மைகளை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? வேறு எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலங்க மாட்டாய். வேறு எந்த விஷயங்களையும் நினைத்து நீ பதற மாட்டாய். எதையும் செய்துவிட்டு போகட்டும். உனக்கு தெய்வம் எப்பொழுதும் துணையாகவும் காவலாகவும் நின்று உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பக்கபலமாகவும் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. எப்பொழுதும் என் பிள்ளை வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஒரு ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. அதிர்ஷ்டத்தை உனக்கு இந்த வாழ்க்கை சொல்லித்தரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் இந்த காலம். இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை உனக்கான நம்பிக்கை கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை உன் விருப்பப்படி மன மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் இருந்து ஒன்றை உருவாக்கி கொடுக்கும் இந்த வேளையில் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும்.
என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.